Hi, my dear good people in the world. Good morning. சேம் டைம் வழக்கம் போல தான் நான் இப்போவும் ஆமாம் எனக்கு ஜென்ஸு கிட்ஸ் டூகே கிட்ஸ் தான் ரொம்ப இஷ்டம். வாலிப பெண்கள் இளைஞர்கள்னா ரொம்ப இஷ்டம். ஏன்னா பிகாஸ் அவர்களுடைய உலகம் இது. அந்த உலகத்தில் ஏதோ வயதான காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான். அதற்காக தான் நான் எப்பொழுதும் அவர்களை முன்னிலைப்படுத்தி பேசுவேன். வருங்கால தூண்கள் இந்த உலகை தங்கள் தோள்களில் சுமந்து செல்லக்கூடிய உத்தமர்கள் இப்படியெல்லாம் நான் பேசுவதற்கு முக்கிய காரணம் எனக்கு இளைஞர்களை வாலிப பெண்களை ஜெஸ்ஸி கிட்ஸ் குழந்தைங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர்கள் மட்டும்தான் உண்மையானவர்கள். சரி, வளர ஆமாம், வளர வளர அவர்களும் இந்த சமுதாய போக்கிலா இல்லை சொந்த போக்கிலா இல்லை எப்படியோ அவர்களும் சீரழிந்து போகிறார்கள் என்பதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, ஒரு முக்கியமான விஷயம், திஸ் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வாலிப பெண்கள் இளைஞர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆமாம், இலக்கியத்தில் நீர் மேலாண்மை. ஆமாம், இலக்கியத்தில் நீர் மேலாண்மை. காலம் காலமாக ஆமாம், காவேரி ஆறு என்பது எங்கோ பிறக்கிறது. அது பிறக்கும் இடத்தை மாற்றிக்கொண்டால் இப்பொழுது இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் சொல்ல பார்க்கலாம். காவிரி இப்போது எங்கே பிறகுது? கர்நாடகாவில் பிறக்கிறது இல்லையா? சப்போஸ் அது பிறக்கும் இடத்தை வேறு ஊராக மாற்றிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி சண்டை போட்டுன்னு இருக்கீங்க. சோழர் காலத்தில் இருந்தே காவிரியை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார்கள். சரி, அது போகட்டும். ஆமாம், இலக்கியத்தில் நீர் மேலாண்மை. இயற்கை மிகவும் அபூர்வமானது. அப்படிப்பட்ட இயற்கையை ஆமாம் நாம் நாசம் செய்து விட்டோம். நாம் மட்டுமில்லை, உலகமே. ஆமாம், இன்றைக்கி எல்லா நாடுகளிலையும் நீருக்காக அடித்துக் கொள்கிறார்கள், நதிகளுக்காக அடித்துக் கொள்கிறார்கள். ஆமாம், கடலில் பாருங்கள், அந்த ஹார்முஸ், ஆமாம், சுங்க வரி, அந்த வரி, இந்த வரி, எல்லாம் வரி வரி. பா, என்ன கொடுமை இது! சில நாடுகளில் வரியே இல்லை. சிங்கப்பூர்லலாம் தொழில் தொடங்குங்கள், வரி வேண்டாம், வரி கட்ட வேண்டாம் என்கிறார்கள். துபாயும் அது போலத்தான். அதுபோல் வரியே இல்லாமலும் வாழ முடியாது. காலங்காலமாக வரியை வாங்கி கொண்டு தானே மக்களை ஏறி மிதிக்கிறார்கள். மக்களை பொறுத்த வரைக்கும் ஆமாம், உழைக்கணும், வரியை கட்டணும். அப்படிப்பட்ட வரியில் யார் வாழணும்? மத குருமார்கள், மன்னர்கள். ஆமாம், எல்லாருமே நம்மகிட்ட ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்கிறது. வந்தார்கள் வென்றார்கள், அந்த புஸ்தகம்லாம் இப்போ முகலாயர்கள். ரொம்ப பேர் இந்த முகலாயர்கள் என்றால் முஸ்லீம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அல்ல, அவர்கள் எல்லாம் ரஷ்யர்கள். செங்கிஸ்கான், அந்த மாதிரி ஏகப்பட்ட தைமூர், இந்த மாதிரி இந்த அப்புறம் அவங்க மதம் மாறிக்கொள்றாங்க. சிலர்லாம் சரி விட, மதத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். மதத்தை பற்றி பேசினாலே அது ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அது வேண்டாம். சரி, நீர் ரொம்ப முக்கியமானது, இயற்கை ரொம்ப முக்கியமானது. சரி, இயற்கை மிகவும் அபூர்வமானது, அழகானது, வளமானது. அதில் நீர் வளம் ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, அற்புதமானவர்களே, ஜென்ஸுக்கீட்டு வாலிப பெண்களே, இளைஞர்களே, நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கள். இன்றைக்கி நீங்கள் நீர் மேலாண்மையை நீங்கள் சரி செய்யப்படவில்லை என்றால் வரும் காலம் ஆமாம் ஆமாம் எரிமலையில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். புரியுதுங்களா? நீரை சேமிக்கவில்லை, அது பாட்டு அனாமத்துக்காக போய் கடலில் சேர்கிறது. நதிகள் பிறக்கும் இடம் எவ்வளோ துணை நதிகள், எவ்வளோ துணை நதிகள் காவிரியில் கலக்கிறது. எத்தனையோ நதிகள் பேர் இருக்கிறது. அத்தனையும் உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. உலகில் எவ்வளோ நைல் நதி இருக்கிறது. உலகில் எல்லா நதிகளையும் பேஸ் பண்ணி தான் அவன் அணையை போட்டுக்கிறான், வெட்டிக்கிறான். சீனா எடுத்துக்க, ஏகப்பட்ட அணைகளை கட்டி வைத்திருக்கிறான். அந்த அணைகள் எல்லாம் த்ரீ ஜார்ஜியஸா ஏதோ சம்திங். அந்த அணை ஒன்று உடைந்தால் போதுமா, மற்ற இந்தியாவும் மூழ்கி போகுமா? அப்படிப்பட்ட அணைகளை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள். எல்லா நாடுகளும் அப்படி தான். சரி விடுங்க, அவர்கள் மக்களுக்காக, அந்த நாட்டு மக்களுக்காக ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செய்கிறார்கள். ஆனால் நம்ம நாட்டில் யாருமே எதுவும் செய்ய மாட்டுறாங்க. இதையெல்லாம் எப்பொழுதும் செய்திருக்க வேண்டும். ஆமாம், எம்ஜிஆர் காலத்துலேருந்தே எதுக்கணுமா? ஏன் மைசூர் சமஸ்தானமாக ஒடுத்துட்டுனா விஜயநகர பேரரசு. அப்பொழுதே இதற்கெல்லாம் ஏகப்பட்ட விளக்காரங்கிட்டே இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. பிரிட்டிஷ் அமைப்புடன் அந்த விஜயநகர பேரரசு மன்னர் மைசூர் ராஜா அவர்களெல்லாம் பேசியிருக்காங்க. எவ்வளவோ பேசி அதுக்கப்புறம் காமராஜர், அப்புறம் அண்ணா, அப்புறம் இந்த எவ்வளோ பேருங்க, எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, கருணாநிதி, இன்று விஜய். இப்படியே இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது தவிர இதற்கு தீர்வு இல்லை.
ஆமா. இந்த மணல் வாரி என்று சொல்லி ஏதோ ஒரு இடம் இருக்கிறது என்றிருக்கிறார். தமிழ்நாட்டில தான. அங்க கூட வந்து அ அ ம ம அணை கட்டி, நீரை தேக்கி, அ ம ம விவசாய வேளாண் துறைக்கு வந்து அதை வந்து நம்ம கர்ம வீரர் 1961 ஏதோ ஒரு திட்டங்கள்லாம் தீட்டினாங்க. அது அப்படியே கைவிடப்பட்டு விட்டது. இது ரொம்ப முக்கியம். இது இளைஞர்கள் தயவு செய்து என்ன பண்ணுவீங்களோ, செய்வீங்களோ, நீர் ரொம்ப முக்கியம். இதற்கு வந்து வாலிபர்கள், இளைஞர்கள் நீங்கள் எந்த ஆயுதத்தை கையில் எடுப்பீர்களோ தெரியாது. நீர் மேலாண்மையை உயர்த்துங்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீரின்றி பாருங்க என்னது? ம். இயற்கை மிகவும் அபூர்வமானது, அழகானது, வளமானது. அதில் நீர் வளம் ரொம்ப முக்கியமானது. பருவநிலை மாறுபாடு போன்ற காரணங்களால் நீர் பற்றாக்குறை நிலவும் இன்றைய காலகட்டத்தில் தான் நாம் அதன் முக்கியத்துவத்தை உணர்கிறோம். ஆமா. இதை பற்றி அதிகமா யாருமே பேசுற போல வரல. காரணம் என்னவென்றால், இப்பொழுதுதான் நீரின் அந்த பயன்பாடு பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா? பாவம் எங்க நிறைய பார்க்குறோம். குடங்களை வந்து ரோடில் வைத்துக்கொண்டு மறியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். அப்போ இந்த பருவநிலை மாறுபாடு போன்ற காரணங்களால் நீர் பற்றாக்குறை நிலவும் இன்றைய காலகட்டத்தில் தான் நாம் அதன் முக்கியத்துவத்தை அதன் முக்கியத்துவத்தை உணர்கிறோம். அதாவது ஒரு விஷயம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இப்போ இந்த கலவரம், இந்த சண்டை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? வந்து பெரிய அளவில் நடந்தால் தான் வந்து அது மக்களுக்கு போகுமா? மக்களுக்கு போய் சேருமா? கோர்ட்டார் அதை எடுத்துக்கொள்வார்களா? வக்கீல்கள் அதற்காக வந்து வாதாடுவார்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம். இப்போ இந்த இந்துக்கள் இருக்கிறாங்க இல்லையா? இந்துக்கள் அந்த மதத்தை பற்றி, இந்து மதத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 வருஷமாக எல்லோருமே கேவலமாக பேசுகிறான், அசிங்கமாக பேசுகிறான். சில பெண்கள் மட்டும் அதை முன்னிலைப்படுத்தி ஜுமோட்டோவா அந்த வழக்கு மாதிரி போட்டு அதுக்காக போராடுறாங்க. ஏன் அதே இந்து மக்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க வழக்கு எடுத்துக்கொண்டு போய் இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க, தரைக்குறைவாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, பெண்களை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க, இப்படி சிலர் முன்னுக்கு போகிறாங்க. பட் வந்து அது கோர்ட்டுக்கு போனாக்கா, அங்கே போனாக்கா கோர்ட்டார் என்ன சொல்லிடுறாங்க, இது ஒன்றும் பெரிய கலவரமாலாம் பேசப்படல, இது ஒரு பெரிய ஒரு விஷயமாவே தெரியல. பெரிய விஷயம் என்றால் அடித்து கொள்ளணுமா? 100 பேர் 200 பேர் ரோட்டில் கலவரம் பண்ணி பஸ்ஸை கொளுத்தி, அதை கொளுத்தி இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் அது வந்து கவனத்தில் கொள்ளப்படுமா என்ன? பெரிய பேர் இப்படிதான் மதங்களை பற்றி ஒவ்வொரு மதத்தை, முஸ்லீம் மதத்தை பற்றி ஒரு பறைசாற்றி விடுறோம். முஸ்லீம் என்றால் தீவிரவாதிகள் அப்படித்தானே ஆகி வச்சிருக்கான். எல்லாமே வந்து உலகத்தை வந்து யாருமே சரியாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. 2வது என்ன விஷயம் நடக்குது என்பது யாருக்குமே தெரியவில்லை. காரணம், யாரும் நியூஸ் பார்ப்பதில்லை. உலகத்தில் என்ன நடப்பது, என்ன முக்கியம், எப்படி நம்ம வாழ்வாதாரம், வாழ்வியல், அதற்கு என்ன ரொம்ப முக்கியம் என்பது யாரும் அறிந்திருக்கவில்லை என்பதுதான் இங்கே மிக மிக ரொம்ப வருத்தப்பட ஒரு வேண்டிய விஷயமா இருக்கிறது. பட் வாலிபர்கள், பெண்கள் இனியும் இதை வந்து நீங்கள் இப்படியே கண்டும் காணாமலும் போவது தவறு. ஏகப்பட்ட விஷயங்கள் இனி உங்களுக்காக தான் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் வழிச்சு நக்கித்தாங்க, எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட வெறும் பானையை கையில் வைத்துக்கொண்டு சட்டியில் ஒன்றுமே இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாலிபர்கள், வாலிப பெண்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பேர பிள்ளைகள் என்னவாக போகிறீர்கள்? ஸோ நீர் மேலாண்மை பற்றி இதை பாருங்கள். இலக்கியத்தில் நீர் மேலாண்மை எப்போ அவ்வளோ நாட்களுக்கு முன்பாக இங்கே பாருங்கள். அப்போது பாருங்கள், பருவநிலை மாறுபாடு போன்ற காரணங்களால் நீர் பற்றாக்குறை நிலவும் இன்றைய காலகட்டத்தில் தான் நாம் அதன் முக்கியத்துவத்தை உணர்கிறோம். ஆனால் சங்க இலக்கியத்திலேயே நீர் மேலாண்மை அதன் முக்கியத்துவம் உணரப்பட்டிருக்கிறது. ஏன்னா சங்க காலத்திலேயே இதை பற்றி யோசித்தவர்களுக்கு ஏன் இந்த காலத்தில் வாழக்கூடிய அரசு ஆளும் கட்சியினர் அல்லது இதற்கு முன்பு ஆண்டவர்கள், போனவர்கள், வந்தவர்கள் ஏங்க அதை வந்து சரி பண்ணலை? ஏங்க அணைகள் கட்டலை? ஏங்க குளங்கள் வெட்டலை? மன்னர்கள் காலத்தில் ஏகப்பட்ட குளங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் மன்னர்கள் வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அவங்கள விட்டுருங்க. எனக்கு இந்த மன்னர்கள், மதகுருமார்களை பற்றி பேசுவதற்கு பிடிக்கல. பட் நிறைய நல்லதுகளை செய்தார்கள். அதே நேரத்தில் நிறைய குடும்பங்களையும் செய்திருக்கிறார்கள். சரி, விட்டுருங்க. ஆமாம். அதாவது பாருங்க, முன்னீர் வேழவு என்பது 3 நீரின் திருவிழாவாம். முன்னீர் விழவு.
அப்படின்னா 3 நீர்களின் திருவிழாவாம். இது சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட நீருக்கான விழாவாகும். நீருக்காக இங்கே யாராவது விழா நடத்துகிறார்களா? சொல்லுங்க பார்க்கலாம். டாஸ்மாகில் இருக்கிற நீருக்கு வேணா இங்கே விழா நடத்துவான், கொடி பிடிப்பான், மறியல் பண்ணுவான், ஏன்டா கடையை நீங்கள் திறங்கடான்னுவான். பட் ஒரு ஒயின் ஷாப்பு மூடிவிட்டால் அந்த ஒயின் ஷாப்பை திறக்க சொல்லி போராட்டம் பண்ணக்கூடிய இந்த மக்களுக்கு ஏன் ஒரு நீரை சேமிக்க தெரியவில்லை? அடக்கடவுள். சரி, அப்போ பாருங்க, முன்னீர் விழவு என்பது 3 நீரின் திருவிழா. இது சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட நீருக்கான, நீர் குடிக்கிற தண்ணீருக்கான விழாவாகும். முன்னீர் என்பது கடலின் 3 முக்கிய செயல்களை குறிக்கிறது. முன்னீர் என்பது கடலின் 3 முக்கிய செயல்களை குறிக்கிறது. மண்ணை உருவாக்குதல். ஒன்று என்னது? மண்ணை உருவாக்குது. மற்றொன்று மண் வளம் காத்தல். மண் வளம் என்பது என்ன? செத்துப்போன மண் இல்லை, மண் செத்து போச்சுன்றோம். செத்து போன மண்ணில் என்னையா வளரும்? ஒன்றும் வளராது இல்லையா? மண் வளம் காத்தல். இங்கே எல்லாம் இல்லை. மரம் வைக்கிறான், தண்ணி ஊற்ற மாட்டான். ஆமாம், உரம் வைக்க மாட்டான்பா. நான் பார்க்குறேன், நிறைய இடங்களில் பார்க்குறேன். அப்போது என்னது? மண் வளம் காத்தல். அப்புறம் மண்ணை அரித்து அழித்தல். மண்ணை அரித்து திருப்பி என்னது? அழித்தல். கடல் கோல். சரியா? அதனால்தான் முன்னீர் விழாவாக அமைந்திருந்தது. முன்னீர், அது அப்படிதான் முன்னீர் விழா அமைந்தது. அப்போ திருவள்ளுவர் பாருங்க, நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்கிறார். பாருங்க, திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்கிறார். அப்போ என்னன்னா, தண்ணீரை தேக்கி வைத்து குமிழி அல்லது மடைகள் வழியாக, எனது குமிழி அல்லது மடைகள் வழியாக வெளியேற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியானது தண்ணீரை கட்டுப்படுத்தவும் சமூகத்தை கட்டுப்படுத்தவும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பயன்பட்டிருக்க வேண்டும் என்று நீர் மேலாண்மை குறித்து ஆய்வு மேற்கொண்ட கி.ரா. சங்கரன் குறிப்பிடுகிறார். புரியுதுங்களா? நீரை எப்படி பதப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல், சேகரித்தல் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே நழுவு விட்டு விட்டார்கள். அதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. லஞ்சம் ஊழல், லஞ்சம் ஊழல், லஞ்சம் ஊழல், தன் குடும்பம், தன் குடும்பம், அவ்வளோதான். ஆமாம், கார் மேலே காரு, பங்களா மேலே பங்களா, ஆக்கிரமிப்பு மேலே ஆக்கிரமிப்பு. காலையில் கூட அந்த பழனி, அந்த இந்த நில இது, அந்த மேன் ஏதோ சம்திங், அதில் யாரும் ஜெயிலே செத்து போயிட்டாராம். என்ன திஸ்? என்னமோ புரியல. இதெல்லாம் பார்த்து இளைஞர்களை, வாலிப பெண்களை தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். ஏன் கொஞ்சம் கூட உங்களிடம் விழிப்புணர்வு இல்லை? இப்படியே ஏனோதானோ வாழ்க்கை உங்களை கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப அழ வைக்கும், கண்ணீர் விட வைக்கும். சிந்தியுங்கள். நான் உங்களுக்கு ஆக சிந்தியுங்கள் என்று சொல்லவில்லை. உங்கள் குடும்பம் கல்யாணம் மயிலும் மண்ணாங்கட்டின்னு கட்டினுக்கிற, குழந்தைங்கள வேற பெற்று போட்டுற, நாளைக்கு அதுங்க வேற பெற்று போட்டுரும். இப்படியே அசிங்கமாக இருக்காத, சரியா? சரி. அப்போது அப்படி சொல்கிறாங்க. பரிபாடலில் வைகை யாரும் சிலம்பில் காவிரி யாரும் சிறப்பித்து கூறப்படுது. சிலம்பில்னா அந்த சிலப்பதிகாரம், அதுதான். அப்புறம் அந்த பரிபாடலில் வைகை யாரும், அப்புறம் சிலம்பில் காவிரி யாரும் சிறப்பித்து கூறப்படுகின்றன. அப்புறம் பண்டை தமிழர் நீரின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தனர். ஆமாம், ஏன் இவன் அறிஞ்சிக்கல? சொல்லுங்க பார்க்கலாம். காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி என்ற பட்டின பாலை தொடரால் அறிய முடிகிறது. அப்புறம் பாருங்க, என்னது? தமிழ் மக்கள் உயிரை விட மேலாக நீரை காத்தனர். நீரை திறம்பட பயன்படுத்தியதன் மூலம் வேளாண்மை சிறப்பு உற்றது. மழை நீரை ஏரிகள், குளங்களில் சேமித்து வைப்பது பற்றி இளங்கோவடிகள் இடி உடை பெரு மழை எய்தா ஏக பிழையா விளையுள் பெருவளம் சுரப்பு மழை விழித்து ஆண்ட மன்னவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அர்த்தம் எனக்கும் புரியல, உனக்கும் புரியாது, சரியா? அப்போது முறையாக பெய்யும் மழை நீரை ஏரி குளங்களில் சேமித்து அவற்றை தக்க முறையில் பயன்படுத்தி நாட்டை வளம் பெற செய்பவன் மன்னவன்.
ஆமா. அந்த காலத்துல ஏகப்பட்ட ஏரிகள், அந்த மாரி விஷயங்கள், குளங்கள், குட்டைகள் எல்லாமே வந்து வெட்டப்பட்டன. மன்னன் இதெல்லாம் செஞ்சான். ஆனா, இன்னைக்கு இருக்கிற மன்னர்கள் என்ன செஞ்சாங்க? அதே ஏரி, அதே குளங்கள்ல தூர் கூட வாரல. ஆனா, அங்க இருக்கக்கூடிய கனிமங்கள், வனமங்களை, மண்ணு, கிண்ணு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் மற்ற ஆளுக வித்துட்டான். வித்துட்டான் அவ்வளதான். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. பாருங்க. அதாவது முறையாக பெய்யும் மழை நீரை ஏரி, குளங்களில் சேமித்து, அவற்றை தக்க முறையில் பயன்படுத்தி நாட்டை வளபெறச் செய்பவன் மன்னன் தான். மன்னவன் பண்ணான், செஞ்சான். ஆனா இன்னைக்கு அதையே அப்படியே திருப்பி போட்டான். அப்படியே திருப்பி போட்டுட்டான்ப்பா. அப்போ மழை நீரை சேமித்து வைப்பதற்கு ஏற்ற நீர்நிலைகளை அமைப்பது அரசனின் தலையாய கடமை என்பதை புறநானூறு கூறுகிறது. இன்னைக்கு வெறும் 400 கொடுத்தா போதும். வெறும் 400 கொடுத்தா போதும். ஏரியை வித்துருவான், எல்ஐசி பில்டிங் வித்துருவான், அது எல்லாத்தையும் வித்துருவான். கேவலம் இதெல்லாம். இது மாற வேண்டுமே என்றால் நிச்சயமாக கிழப்பசவங்க, கிழவிங்களால் முடியாது. இளைஞர்களால் தான் முடியும். இளைஞர்கள் மட்டும்தான் இதை வந்து சரி செய்ய முடியும். ஸோ இளைஞர்கள் பார்வைக்கு நான் இதை விட்டு விடுகிறேன். ஆமாம், எவ்வளோ நாள் தான் நானும் இப்படியே கத்தின்னு கிடக்கிறது. அப்போ பாருங்கள், சிறுபஞ்ச மூலத்தில் குளம் அமைக்கும் முறை பற்றி காரியாசான் கூறியுள்ளார். அதில் பொது கிணறு அமைத்தல், அப்புறம் வரத்துக்கால், மதகுகள், மிகை நீர் வெளியேறும் கழுங்கு, அப்புறம் தூம்பு போன்றவற்றை அமைப்போர் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது என்கிறார். என்னது இந்த மதகு? இந்த பாருங்க, சொர்க்கத்துக்கு போவார்களாம். சொர்க்கம் நரகம் இருக்கோ இல்லையோ, பட் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. சீரிஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ என்னன்னா, இங்கே மனசு ரொம்ப வலிக்குது. ஏன் ஏன் தண்ணீரை பற்றிய சின்னோண்டு அக்கறை கூட ஒருவருக்கும் இல்லை. அது அரசாங்கத்தை சார்ந்தவர்களாகட்டும், தனியார் நிறுவனங்களாகட்டும், யாராக இருந்தாலும் நீரை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை கொள்வது இல்லை. இது கண்டிப்பாக எரிமலையில் வாழ வேண்டிய நிலைமையை நமக்கு தந்துவிடும். எரிமலையில் எப்படிப்பா வாழ முடியும்? சொல்லு பார்க்கலாம், சொல்லு. அப்படிதான் என்று எங்கே பார்த்தாலும் நெருப்பு பற்றி கொண்டு எரிகிற நிலை தான் இருக்கிறது. எரியுதியா? உடம்புலாம் எரியுதியா? அப்படி தான் இருக்குது. சரி, அப்போது மணிமேகலையின் 12ஆம் காதையான அரவணர் தொழுத காதை எனும் பகுதியில் புத்த தேவன் தோற்றம் பற்றி கூற வரும் கூலவாணிகன் சாத்தனார். அப்போ நம்ம பெருங்குள மருங்கள் கருங்கை சிறுவழி இரும்பெரு நீத்தம் புகுவது போல அளவா சிறுசெவி அளப்பரு நல்லறம் உளமளி ஊகையோடு உயிர் கொல புகும் மணிமேகலையில் சொல்லப்பட்டிருக்கு. இது நான் புரிஞ்சுக்கணுன்னாவே நிறைய நாள் ஆகும். நமக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய அறிவுலாம் நமக்கு கிடையாது. நான் எதுவும் அறியாதவன். நான் ஒரு சாதாரணமான ஏதோ இது போன்று அங்கே இங்கே அவங்கக்கிட்ட இவங்ககிட்ட கேட்டு எறிவு நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு முட்டாள் தான். சரியா, அது விட்டுருங்க. அப்போ என்கிறார். அப்போ இது என்னன்னா, சுருங்கை என்பது பூமிக்கடியில் செல்லும் ஒரு சிறிய குழாயம். என்னது? சிறுங்கை என்பது பூமிக்கடியில் செல்லும் சிறிய குழாய். பெருங்குளங்களாகிய பேர் ஏரிகளின் ஒரு புறமாக உள்ள சிறிய கருங்கை வழி அதற்கு தேக்கப்பட்ட நீர் வெளியேறி மக்களுக்கு அளவிட இயலாத வகையில் பயன் தரும். இந்த செய்தியானது செவித்துளை வழியே நல்லற கருத்துக்கள் உள்ளத்தை சென்றடையும் என்ற கருத்துக்கு உவமையாக கூறப்பட்டிருக்கிறது. சரி, அப்புறம் காலம் காலமாக தமிழ் சமூகம் இயற்கை வளங்களை காப்பதில் நிகரற்றதாக சென்றிருக்கிறது. அதை தான் நமது பண்டைய இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன. அந்த வழியில் நாமும் நடைபோட்டு நீர்நிலைகளை போற்றி பாதுகாத்து எதிர்கால தலைமுறையின் நலன் பேணுவோம். எதிர்கால தலைமுறையை உனக்காக தான் நான் கதறுகிறேன், எனக்காக அல்ல. என் கதை முடியும் நேரம் அது. ஆனால் உன் கதை முடிய வேண்டாம். உனக்கு ஏகப்பட்ட கதைகள் இருக்கிறது. ஏகப்பட்ட கதைகள் இருக்கிறது. நீ சாதிக்க பிறந்தவன். ஏகப்பட்ட விஷயங்களை உன் கைகளில் இயற்கை தந்திருக்கிறது. அதை பாதுகாக்க சொல்லியிருக்கிறது. அது பழுதுபடாமல் பார்க்க சொல்லியிருக்கிறது. அதை பத்திரமாக பெட்டகம் போல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இளைஞனே, வாலிபப்பனே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மது அழுது கொண்டு, கடலை போட்டுக்கொண்டு, கண்ணா முன்னான்னு குழந்தைங்களை பெற்று குப்பை தொட்டியில் போட்டுக்கொண்டு, தயவு செய்து மாறு.
சிறிய சிறிய தவறுகள் தவறு என்பது தவறி செய்வது. ஆமாம், அதை திருத்திக் கொள்ள முடியும். தப்பு என்பது அறிந்து செய்வது. தப்பு என்று தெரிந்தே நீ செய்கிறாய். திருடன் ஜெயிலுக்கு போவேன், பிடிச்சின்னு போவான். ஆனால் வெயிலில் வந்துடலான்ட்டு போகிறான். தெரிந்து செய்கிறான். இதற்கு சட்டம் இடம் கொடுக்கக்கூடாது. சட்டத்தில் தண்டனைகளே இல்லை. தண்டனைகளே இல்லை. தண்டனைகளே இல்லை. கடுமையான தண்டனை. பாரு, சுப்ரீம் கோர்ட்டில் 39 ஜட்ஜிகளோ என்னமோ தான் இருக்காங்களாம். சுப்ரீம் கோர்ட்டில் 39 ஜட்ஜிகள் எப்படி பத்தும்? லட்சக்கணக்கான வழக்குகள். அதுவும் 30 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம் சொல்லி விசாரணை, வெறும் விசாரணை. எங்கே செல்கிறது இந்த நாடு? எங்கே செல்கிறது? இதெல்லையே இவற்றை நீ கவனிக்கவில்லை என்றால் நீ வாழ்வது வேஸ்ட்டு. தகுதியற்றவனாகி போகிறாய். ஆமாம், எப்பேற்பட்ட இயற்கை அப்பா! வெறும் 6000 வருடங்கள்லாம்ப்பா இங்கே ரெக்கார்டு இருக்குது. ஆதாம் ஏவாலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் எதையோ ஒரு ரெக்கார்டு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பட்டு நல்லா புரிந்து கொள். 450 கோடி ஆண்டுகள், 500 ஆண்டுகள், இந்த பிக் பேங், கடவுளின் துகள்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இயற்கை ரொம்ப ரொம்ப டைனோசர்லாம் எவ்வளோ ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறதப்பா. நல்லா சிந்தித்து பாருங்கள் அற்புதமானவர்களே, அன்பானவர்களே, இளைஞர்களே, வாலிப பெண்களை, தயவு செய்து நீர் மேலாண்மையை பெருக்குவதற்கு காவிரிக்கு சண்டை போட்டுட்டு கிடக்கலாம். காலங்காலமாக முடிவுரையே இல்லை. நதிகளை தடுப்பதற்கு யார் உரிமை கொடுத்தான் அவங்களுக்கு? உலகில் எங்கெங்கெல்லாமோ நயகரா ஃபால்ஸை நீ போய் தடுத்துடுவ? சொல் பார்க்கலாம். இயற்கை நினைத்தால் தான் பிறக்கும் இடத்தை மாற்றிக்கொள்ளும். ஆமாம், இன்னைக்கு கர்நாடகாவில் பிறக்கக்கூடிய அந்த காவிரி நாளை வேற எங்கேயோ சுத்தமாக மலை சரிவு, நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைடா இது மாதிரி ஏதோ ஒன்று ஏற்பட்டு அந்த மலையே இல்லாமல் போனால் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இமயமலையில் கங்கை பிறக்கிறது என்கிறார்கள். இமயமலை உச்சியிலே தான் அந்த கங்கை பிறக்கிறது. இவர்கள் எல்லாம் பிறக்கும் இடங்களை மாற்றி கொண்டால் என்ன பண்ணுவேன்? இப்படி தான் என் உலகமே இருந்திருக்கு. உலகம் 450 கோடி ஆண்டுகளாக இங்கே இருந்த கடல், இதற்கு முன்பு இங்கே இருக்க ஆப்பிரிக்கா பிரிஞ்சு போச்சுன்னு சொல்லலையா? ஆப்பிரிக்கன்ஸ் தான் மெயின் முதல் மனிதர்கள் ஆப்பிரிக்கன்ஸ்ன்றான். என்னென்னமோ சொல்கிறான். ஆளாளுக்கு இதை சொல்கிறான். ஆய்வு செய்து பார்த்தால், சரித்திரத்தை பார்த்தால் மண்டை வெடிக்குது. நாத்தம் அடிக்குது. சரித்திரம் வேண்டாம் தகப்பனே. நேற்றிலிருந்து கற்றுக்கொள், இன்றைக்காக வாழ். நேற்றிலிருந்து கற்றுக்கொள். நேற்று உன்னை யாரெல்லாம் காரி தூப்புனா? நேற்று நீ என்ன பொண்டாட்டிக்கிட்ட உதவாங்கினியா? பொண்டாட்டி உன்னை திருந்துன்னு சொன்னால? பிள்ளைங்க அப்பா தயவு செஞ்சு திருந்துப்பான்னு சொல்லிச்சா? அதை கவனத்தில் கொள். நேற்று நீ சம்பாதிக்காமல் போயிட்டியா? சரி, இன்னைக்கு சம்பாதி. ஆமாம், இவர்களை எல்லாம் உதாரணம் எடுத்துக்கொள்ளாதே. உன்னில் உதாரணத்தை தேடு. உன்னில் உன்னை தேடு. ஆமாம், ஏன், எதற்கு, எப்படி, அதை நிச்சயம். உன் சந்தோஷத்திற்காக மனைவியிட வெறும் படுக்கிறதோட பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதோடு நிறுத்தி கொள்ளாதே. அவர்களுக்கு சோறு போடணும், அவர்களை சிறப்பாக வாழ வைக்கணும், அவர்களை படிக்க வைக்கணும். இப்போ பாரு, ஏஐ சிட்டியெல்லாம் வரப்போகுதுன்றாங்க. ஏஐ சிட்டியா? ஆமாம், அப்போது தமிழகம் இன்னும் ஒரு 6 வருடங்களில் 10 வருடங்களில் ஒரு சிங்கப்பூர் மாதிரி, ஒரு அமெரிக்கா மாதிரி உருவாக்குவதற்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க. ஏற்கனவே ஆண்டவர்கள் நாசம் செய்து விட்டு போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட தப்பானவர்களை, அயோக்கியர்களை கண்டுபிடித்து அவர்கள் செய்த தவறுகளுக்கு அவர்கள் நம் பணத்தை, நம் வியர்வையை, நம் ரத்தத்தை உறிஞ்சி உரித்த பணத்தை அங்கங்கே சுவிஸ் பேங்க்கில், துபாயில், அங்கே எங்கேன்னு சொல்லி ஒழிச்சு வச்சுருக்கான். அந்த பணத்தை எல்லாம் எடுங்க. அந்த பணத்தை வைத்து 10 லட்சமா 13 லட்சமா தமிழ்நாட்டின் கடன். அந்த கடனை எல்லாம் அடைங்க. அதற்கு உண்டான வேலைகளை செய்யுங்க இளைஞர்களை, வாலிப பெண்களே. உன் பணம் தான், என் பணம் தான். புரியுதா? இது இப்போ விஜய் அவர்கள் ஒரு 1 லட்சம் சில்லறை கோடி புதுசாக ஒரு கடன் வாங்க போகிறாராமா, செய்திகளை பார்த்தேன். இப்படியே கடன் வாங்கி கொண்டே போனால் இந்த கடன் சுமை என்னவாகும்? பொருளாதார வீழ்ச்சியை தரும். விலைவாசி ஏற்றத்துக்கு வகை விதித்து விடும். விலைவாசி ஏற்றம் ஏற்பட்டால் உள்ளூரில் சண்டை வரும். உள்ளூர் பிரச்சனை ஏற்பட்டு விடும். ஈரானில் ஏற்படலை, மணிப்பூரில் ஏற்படலை, இலங்கையில் ஏற்படலை, சொல்லுங்க. இந்தோனேஷியாவில் ஏற்படலை. இது பெரும் பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். வாழ்வதற்கு
ரவ கூட முடியாது. அந்த மாதிரி நிலை வந்துடும். ஸோ பாருங்கள். சரி, அப்புறம் இவ்வளோ பேசிட்டேன். மூச்சு வாங்குது. இந்த பல வகை நீர்நிலைகளை பற்றி அப்படியே நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சங்க காலத்தில் கூறப்பட்ட நீர்நிலைகளின் வகைகள் இது இங்கே இருக்குது. பட் தலைகளாக தான் இருக்கும். நான் படிக்கிறேன், கேட்பவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். சரியா? ஆமாம். கணை. கணை. கணை என்றால் மலையில் இயற்கையாய் உருவான நீரூற்று. கணை என்றால் மலையில் இயற்கையாக உருவான ஒரு நீரூற்று. அதுக்கு அடுத்து அருவி. அருவி மலை முகட்டில் இருந்து தண்ணீர் செங்குத்தாய் வீழ்வது. ஃபால்ஸ் சொல்கிறோம் இல்லையா? ஃபால்ஸ் அந்த மாதிரி. அருவி என்றால் மலை முகட்டுகளுக்கு அப்படியே செங்குத்தா, நேரோ அப்படி நேரோ. ஆமாம். மலை முகட்டில் இருந்து தண்ணீர் செங்குத்தாய் வீழ்வது. சரியா? அதுக்கு அடுத்து ஆழி கிணறு. ஆழி கிணறு இது வந்து எங்கே இருக்குன்னா, கடலுக்கு அருகே தோண்டி கட்டிய கிணறு. இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த கடலுக்கு என்னது ஆழி கிணறு, கடலுக்கு அருகே தோண்டி கட்டிய கிணறு. அப்புறம் இளஞ்சி, பலருக்கும் பயன்படும் மிக பெரிய நீர்நிலை. இளஞ்சி பலருக்கும் பயன்படும் மிகப்பெரிய நீர்நிலை. அப்புறம் உறை கிணறு, மணற்பாங்கான இடத்தில் தோண்டி கடுமண் வளையமிட்ட கிணறு. என்னது? ஏதோ ஃபோன் அடிக்கிறதா அடிச்சுட்டு போட்டோம். உறை கிணறு, மணற்பாங்கான இடத்தில் தோண்டி கடுமண் வளையமிட்ட கிணறு. அதுக்கப்புறம் பாருங்க, ஊருணி, மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலை. ஊருணி. ஊருணி என்றால் மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலை. அதுக்கப்புறம் ஏரி, வேளாண்மை பாசனத்துக்கான மிகப்பெரிய நீர்வரத்து. என்னது? ஏரி வந்து வேளாண்மை பாசனத்துக்கான மிகப்பெரிய நீர்ப்பரப்பு. அப்புறம் கட்டு கிணறு, நிலத்தை தோண்டி கல்லும் செங்கல்லும் கொண்டு கட்டிய கிணறு. இப்போ நம்ம வீட்டுங்களெல்லாம் இருக்குல்ல, இப்போ எங்கள் வீட்டிலலாம் இருக்குது கட்டு கிணறு. அதுக்கப்புறம் கடல். கடல் ஆழி எனப்படும் பரந்த நீர்ப்பரப்பு. கடலை நாம் என்னவென்று சொல்ல வேண்டும்? ஆழி எனப்படும் பரந்த நீர்ப்பரப்பு. அப்புறம் கண்மாய். கண்மாய். ஆமாம். பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயராம் கண்மாய். பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். கலிங்கு, இது வந்து ஏரியின் உபரி நீர் வெளியேறும் மதகு பகுதி. கலிங்கு என்றால் என்ன? ஏரியின் உபரி நீர் வெளியேறும் மதகு பகுதி. அதுக்கப்புறம் குண்டம் குண்டு. குண்டம் குண்டு அப்படி என்றால் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டம் குண்டு அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. அப்புறம் குளம், ஊரின் நடுவே அமைந்த நீர்நிலை. குளம் ஊரின் நடுவே அமைந்த நீர்நிலை. அப்புறம் கேணி, அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. கேணி வயக்காட்டிலலாம் இருக்குல்ல, பம்ப் செட்லாம் போட்டிருக்காங்களே. ஆமாம். அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. தாங்கல், பாசனத்துக்காக நீர் தேக்கி வைக்கும் சிறிய ஏரி போன்ற அமைப்பு. தாங்கல். இப்போல்லாம் தாங்கல்லாம் இல்லை, அதெல்லாம் விற்றுட்டான். தாங்கல் கீங்கள் எல்லாத்தையும் விவசாயிகள் எல்லாம் விற்றுட்டு சினிமா பண்ணுறாங்க. எவ்வளோ விவசாய நிலங்கள், விவசாயிகளை நம்ம பேசுகிறோம். ஆமாம், கடனை கொடுக்க மாட்டோம், அது போக மாட்டோம். விவசாயிகள் எல்லாம் நிலங்கள் எல்லாம் விளைநிலங்களாகி போய் விட்டது. எல்லாம் விற்றுட்டு சினிமாவில் நடிக்க வேண்டாம். சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் டைரக்டர் ஆகணும், சினிமாவில் அவ்வளோ எல்லாம் விற்றுட்டான். உண்மைகள் எப்போதுமே மறைக்கப்படும்பா. உண்மைகள். இப்போ விவசாயிகிட்ட போய் விவசாயம் பண்ண சொல்ல, அடப்பா என் போல சினிமாவில் இருக்கேன், நான் அங்கே போகிறேன்டுவான். எல்லாம் விற்றுட்டாங்க. நாங்களாம் விவசாயம் மழையே பெய்தாலும் விவசாயம் பண்ணுவதற்கு விளைநிலங்கள் இல்லை. எல்லாம் செத்து போன மண், சத்து இல்லாத மண். புரியுதா? எல்லாம் சத்து எங்கே இருக்குது மண்ணில்? சரி, அதை விட்டு. தாங்கள் பாசனத்துக்காக நீர் தேக்கி வைக்கும் சிறிய ஏரி போன்ற அமைப்பு. அகழி, கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட பெரு நீர் அரண். வேலூர்கிட்ட, வேலூர் கோட்டைகளெல்லாம் இருக்கும், பார்த்துருக்கு.
ஆமாம், அது ஏன் அந்த கோட்டையை சுற்றி இப்படி வைக்கிறாங்கன்னா, அந்த போருக்கு வரவங்க வந்து அதை தாண்டி தான் அப்படி போகணும். இப்போ கூட அந்த மேகதாது கூட வந்து ஆடு தாண்டு மேகதாது மேக மேக அப்படின்னா ஆடு போல இருக்கு. மேகதாது ஆடு தாண்டு சின்னோண்டு தான் இருக்கும் அந்த இடம். அங்கே தான் இவங்க வந்து இந்த அணையை கட்ட போகிறோம் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது கட்டப்படக்கூடாது. இது தவிர்க்கப்பட வேண்டும். இதற்கு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டும். இயற்கை வந்து மக்களுக்காக என்னென்னமோ தந்திருக்கிறது. எல்லாத்தையும் இப்படி மக்கள் அழித்து கொண்டே போகிறான். இதற்கு இந்த அரசாங்கம் வந்து சட்ட திட்டங்களை திருத்துவது இல்லை. சட்டங்கள் ஈற்றப்படவே இல்லைப்பா. பழைய சோத்தை எத்தனை நாளைக்கு வச்சுட்டு இருந்தது ஃப்ரிட்ஜில் சொல்லு பார்க்கலாம். அதே ஒரு 2 நாளைக்கு வச்சா 3ஆவது நாள் ஃப்ரிட்ஜு நாருது, அதுவும் நாருது, ஃபுட் பாய்சன் ஆகுது. பழைய சட்டங்கள், எவ்வளோ பழைய சட்டங்களை வச்சு இன்னும் நக்கின்னுக்கிறானுங்கய்யா. என்ன அரசாங்கம் இது? என்ன இந்தியா? ஆனால் மற்ற நாடுகள்லாம் அப்படி கிடையாது. இது ஒரு சில அரபு நாடுகள்லாம் தினம் ஒரு நாளைக்கு 3 சட்டம் போடுவானோ. அரபு நாடுகளையும் நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு சட்டம் போட்டால் அதை மீறுற மாதிரி மக்கள் நடந்துப்பான். உடனே அதுக்கு இன்னொரு சட்டம், அதை மீறுற மாதிரி மக்கள் நடப்பான். அதையும் மீறுவானுங்களாம், அதுக்கு ஒரு சட்டம். ஆக ஒரு நாளைக்கு 3 சட்டம் 4 சட்டங்கள்லாம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் மேலை நாடுகளில். இந்த நாட்டில் மட்டும்தான் எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாலேயா இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாலேயா சரியாக ஒரு மயிரும் புரியல எனக்கு. அப்படியே அந்த சட்டத்தை வச்சு அந்த ஓட்டையை வச்சு இவங்க சூப்பராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை இந்த வாலிப பசங்க இளைஞர்கள் என்ன பண்ணுறது? பாவம் எல்லாம் கஞ்சா குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி பாருங்க, உங்கள் உலகம் அப்பா, உங்கள் உலகம். வாலிபர்களே, இளைஞர்களே, ஜென்ஸுக்கு கிட்ஸ், இது உங்கள் உலகம். இதில் நீ கஞ்சா குடிச்சிட்டு தண்ணியை போட்டுட்டு கடலை போட்டுட்டு சுற்றிக்கிட்டீங்கன்னா நாளை உனது சந்ததிகள் இல்லாமல் போய்விடும். நாளை உனது சந்ததிகள் அதற்கு அவைகளுக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? அட்லீஸ்ட் நீ எதுவுமே பண்ணல. இந்த நீர் மேலாண்மையை, நிலத்தினடி நீரை சேகரிங்கப்பா. உறிஞ்சி குடிக்காதீங்க. எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டும், அப்பார்ட்மெண்ட்ஸ், அது லொட்டு சேரம். 3000 அடிக்கு கீழே என்ன இருக்கும்? தண்ணி இல்லைப்பா. இந்த எங்கள் வீட்டாண்ட 2000 அடி தோண்டினார்கள். அந்த போர் போட்டான், 2000 அடி தண்ணி இல்லைன்ட்டான். மிஷின் போய் பாறையை மாட்டிச்சின்னு போயிட்டான். அது அப்படியே கிடக்குது. பாவம் செலவு பண்ணாங்க. தினமும் எங்கள் வீட்டு வழியாக தான் போகிறாங்க. அழுது கொண்டே போகிறார்கள். ஸோ தயவு செய்து மைடியர் பீப்புள்ஸ், இந்த உலக மக்கள் அனைவருக்குமே உண்டான ஒரு செய்தி தான் இந்த செய்தி. நீர் எல்லா உலகம் அமையாது. இங்கே சொல்லிட்டு இருப்பார் திருவள்ளுவர், நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகு, பெண்ணின்றி அமையாது உலகு. நீரும் பெண்ணும் 2 கண்கள், நீரும் பெண்களும் 2 கண்கள். பெண்களை பற்றி தவறாக பேசுவது, தாயை பழித்தாலும் என்னது சொல்லுவாங்க, தாயை பழித்தாலும் படிக்கலாம், தண்ணியை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். தாயை பழித்தாலும் படிக்கலாம், தண்ணியை பழிக்கக்கூடாதான். அதெல்லாம் தவறு. தாயும் தண்ணீரும் 2 கண்கள் மாதிரி இந்த உலகிற்கு மிக முக்கியமானது. இதை பாதுகாக்க வேண்டியது யார்? இளைஞர்கள், வாலிப பெண்கள், ஜென்சிக்கு, டூகே கிட்ஸ், கிழவர்கள் அல்ல. கிழவர்கள் கதை முடிகிறது. ஆமாம். ஸோ நான் எப்போவும் வழக்கம் போல சொல்லுவதா, நேற்றிலிருந்து கற்றுக்கொள், இன்றைக்காக வாழ், நாளை மீது நம்பிக்கை வை, கேள்விகள் கேட்டுக்கொண்டே இரு. ஏன், எதற்கு, எப்படி, யாருக்காக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இரு. உன்னை யார் என்று அறிந்து கொள். உனக்குள் இருக்கும் உன்னை தேடு, உன்னை விரும்பு, உன்னை காதலி, உன்னை அழகன் என்று போற்றிக்கொள். உன்னை காட்டிலும் சிறந்தவன் யாரும் இல்லை என்று நினைத்து வாழ். நீ இருக்க அப்படின்னு நினை, அப்போதான் நீ இருப்ப. I'm here, therefore I'm here. I'm here, therefore I'm here. நான் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் சிந்திக்கிறேன், என்னால் நாளைக்கும் சிந்திக்க முடியும் என்று நான் நம்புகிறேன், அதனால் நான் இருக்கிறேன். நான் இல்லை, நான் வேஸ்ட்டு, நான் எதுக்கும் லாகி இல்லை என்று நினைத்தால் நீ லாகி இல்லை தான், வேஸ்ட்டு தான், குப்பை தொட்டி தான். குப்பை தொட்டியில் ஒன்று தூக்கி போட்டுருவாங்க. குப்பை தொட்டிக்காரன் பயன்பட்டால் எடுத்துகிட்டு போய் காயலாங்கல்லில் போடுவான். பயன்படலைன்னா அப்படியே குப்பை மேட்டு கொண்டுட்டு போய் வேளச்சேரியில் குப்பை தொட்டியில் போட்டு போடுவோம். வேளச்சேரியும் நான் இருந்தேன், வேளச்சேரி வேளச்சேரி அங்கே கொண்டு போய் போடுவோம். ஸோ திங்க் ஹூ யூ யார். ஆமாம், யார் என்று நீ உன்னை அறிந்து கொள், அதற்குண்டான வேலைகளை செய். ஓகே,
ஓகே மை டியர் பூர்வுட் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டில் நான் மீண்டும் சொல்கிறேன், நேற்றிலிருந்து கற்றுக்கொள், இன்றைக்காக வாழ். சரித்திரங்கள் வேஸ்ட். சரித்திரங்கள் சோறு போடாது. சரித்திரங்கள் வெறும் இரத்த சாக்கடை. இன்று நீ சாப்பிட வேண்டுமே என்றால் உழைக்க வேண்டும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, உண்மை. கடமை கடமை ரொம்ப முக்கியம். கடமைக்கு நீ வேலை செய்தால் உனக்கு அதில் ஊதியம் வராது, சம்பளம் வராது. சம்பளம் வரலையா பரவாயில்ல, சந்தோஷம்தான் முக்கியம். நம்ம அந்த நமது முன்னோர்களை எடுத்துக்கொள்ள, அவங்களெல்லாம் வந்து நாடோடிகள் தான், நாமளும் நாடோடிகள் தான். நமக்கு காரு பொங்கலோ வேணாம். தூக்கமும் துணியும் சாப்பாடும் இருந்தால் போதும். ஓகே, அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.